இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலைவேளையில் திரும்ப உங்களை சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். இந்த 2025 3 மாதங்களை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவ்வளவு அழகாக நம்ம இதை கடக்க வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் 4வது மாதத்திற்குள்ளாக நுழைந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அவ்வளவு அழகாய் நம்மை நடத்தி இருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நடத்தின விதங்களை எண்ணி பார்த்தால் இந்த நிமிடங்கள் போதாது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தால் நன்றி சொல்ல இந்த ஒரு நாள் கூட போதாது. அவ்வளவு கர்த்தர் நன்மைகளையும் கிருபைகளையும் அளவில்லாமல் அள்ளி அள்ளி நமக்கும் சரி நம்முடைய குடும்பத்துக்கும் அவர் அவ்வளவாக இறைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலே அவருடைய அந்த உண்மையான அன்பு இந்த 3 மாதங்களும் நம்மோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா! உண்மையான அன்பு என்று சொல்வது கேட்கிற காரியங்களை கொடுப்பது மாத்திரமல்ல, என்ன தேவை, எப்பொழுது தேவை, எப்படி தேவை என்பதை அறிந்து கேட்காமல் தருவதுதான் ஒரு உண்மையான ஒரு அன்பு. நம் தேவன் அப்படித்தான். பல விஷயங்கள் கர்த்தர் நாம் கேட்காமலே இந்த மாதங்கள் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இப்படி சொல்றீங்க ஆண்டவரிடத்தில்? ஆமாப்பா, நான் கேட்ட விஷயங்கள் ஒன்று, அதை மாத்திரமல்ல, நான் கேட்காத பல விஷயங்கள், பல ஆசீர்வாதங்கள், பல அற்புதங்கள், பல அதிசயங்களை கடந்த 3 மாதங்களாக நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கண்ணை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 4வது மாதம் விசுவாசத்தோடு நாங்கள் வரோம் ஆண்டவரே. ஏன்னா கர்த்தர் 3 மாதங்கள் எங்களை நடத்தினவர். இந்த 4வது மாதம் நீ நடத்த வல்லவரப்பா. சொல்லலாமா? அந்த நாளில் விசுவாசத்தோடு சொல்லுங்க. அந்த நாளில் இந்த 4வது மாதத்தை குறித்து எனக்கு கவலை கிடையாது. இந்த 4வது மாதத்தை குறித்தான ஒரு பயம் கிடையாது. இந்த 4வது மாதத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நான் வரல. ஏன்னா எனக்கு தெரியும், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற, நான் கேட்டுக்கொண்டதையும் கேட்டுக்கொள்ளாததையும் நிறைவாய் தருகிற கர்த்தர் என்னோடு இந்த மாதத்தில் இருக்க போகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்க போகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே என் வழக்கரத்தை பிடித்து நீர் நடத்த போகிறீரப்பா. என்னை கைவிடாத தெய்வம் நீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா என்பதை உணர்ந்து இந்த காலை வேளையில் ஒரு ஆராதனையோடு இந்த மாதத்தை நாங்கள் தொடங்குகிறோம் ஆண்டவரே. ஒரு துதியோடு இந்த மாதத்தை நாங்கள் தொடங்க இருக்க போகிறோம். உடைய வாக்குத்தத்த வசனத்தோடு இந்த மாதத்தை நாங்கள் தொடங்க இருக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா, முழுவதும் உம்மை சார்ந்திருக்கிற பிள்ளை என்பது தான் இந்த நேரத்திற்கு உண்டான ஒரு அடையாளம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியா எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக இறங்கட்டும். கர்த்தர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்கள் பாடி இந்த காலைவேளை தேவனை நாம் துதிக்க இருக்க போகிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கருத்தோடு நன்றி சொல்றீங்க? ஏதோ ஏனோ தானோ என்று கிடையாது, கருத்தோடு நன்றி சொல்ல போறோம். நல்ல கரங்களை தட்டி பாடி ஆராதிக்கலாமா? நன்று தெரிந்த ஒரு பாடல், நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன் என்று சொல்லி பாடலாமா? அந்த நாள்ல நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன்.
பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பாலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பாலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். சொல்லலாமா? நன்றி நன்றி பாலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பாலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. சொல்லுங்க, நன்றி நன்றி பாலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பாலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். அப்பா நன்றி நன்றி பாலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பாலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர் நீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாளை நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர் நீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாளை நாள்தோறும் தாங்கி நீரையா. நன்றி நன்றி பாலி செலுத்தியே நாதன் இயேசுவையை பாடுவேன். கோடி நன்றி பாலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். சொல்லலாம் அந்த காலை வேளையில ஹல்லேலூயா. நன்றி நன்றி பலி செலுத்தி நாதன் இயேசுவை நான் உயர்த்துவேன். ஏன்னா நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்து போனாலும், நான் மனதில் உம்மை நேசிக்காம இருந்தாலும், உம்முடைய அன்பை உணராமல் இருந்தாலும், உம்முடைய கிருபைகளை உணராமல் இருந்தாலும், உம்முடைய வழி நடத்துதலை உணராமல் இருந்தாலும், உம்முடைய பாதத்தில் நான் ஜெபிக்காம இருந்த போதும் என் மேல் மனதுருக்கமாய் இருந்து என் தேவைகளை அறிந்து கஷ்டமான சூழ்நிலைகளை கர்த்தர் என்னோடு கூட இருந்தீர். அதற்காக தான் நன்றி சொல்ல வந்திருக்கிறார் ராஜா. இருக்கிற நாம எல்லாரும் சொல்ல முடியுமா? உண்மையா நான் ஜெபிச்சேன், உண்மையா வேதவசனம் வாசிச்சேன், உண்மையா கர்த்தருக்கு இருந்தேன். யாருமே அப்படி சொல்ல முடியாது. மனிதர்களாகிய நாம் தவறு செய்யலை அப்படின்னு சொல்லவே முடியாது. இல்லை கர்த்தருக்கு நான் உண்மையா இருந்தேன் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறனால தான், அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறனால தான் நம்ம தவறுகள் செய்தாலும் நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. கேட்டாதான் கொடுப்பேன் அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லுகிற தெய்வம் அல்ல, நாம் கேட்காமலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவனுக்கு நன்றி பலி சொல்லாம அந்த காலை வேளையில நன்றி ராஜா. ஒரு நன்றி சொல்லுங்க. இந்த நாள் ஆண்டவரிடத்துல செய்யாத ஒரு காரியத்துக்கு நன்றி சொல்ல சொல்லி ஆண்டவர் கேட்கல. இல்லை இந்த காலை வேளை நானும் உங்களை நன்றி சொல்லுங்க, செய்யாத ஒரு காரியம், நடக்காத ஒரு காரியத்துக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லலை. 2025 3 மாதங்களை ஒரு முறை திரும்ப கண்ணோக்கி பாருங்க. எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு வேதனைகள், சொல்ல முடியாத காரியங்கள், எவ்வளவு சீக்ரெட்டான விஷயங்கள், எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டு 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 இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு தானே நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கண்ணை மூடி சொல்லுங்க, ஏசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. இந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து, வருடங்கள் முழுவதும் என்னோடு கர்த்தர் கூட இருந்து, ஆண்டவரே ஒரு நாள் முழுவதும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் என் இயேசு ஒரு நிமிடம் கூட என்னை விட்டு விலகல ராஜா. உடைய கரம் ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு விலகல, உடைய பிரசன்னம் ஒரு நிமிடம் கூட என்னை விட்டு விலகல ராஜா. கர்த்தர் அப்படியா என்னை நடத்தினீர். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறப்பா. அந்த நாள்ல
ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்ற வந்திருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன், என் ஆத்துமா உம்மை துதிக்க வந்திருக்கிறது, என் இருதயம் உம்மை பாட வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரலோக பிதாவே உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. நான் ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம், பிரயோஜனமற்றவனாக இருக்கலாம், ஒரு தனி ஆளாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவனாக இருக்கலாம், தனிமை உள்ளவனாக இருக்கலாம், யாரும் என்னை மதிக்காமல் இருக்கலாம், யாரும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கலாம், யாரும் எனக்கு உதவி பண்ணாமல் இருக்கலாம், யாரும் என் கூட பேசாமல் இருக்கலாம். நான் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனம் சொல்லுது, யாக்கோபு என்னும் சிறுபூச்சியை நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே. ஹல்லேலூயா. நீ சிறு கூட்டம் என்று பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் இந்த ஆராதனையில் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் அதுதான். நீ தனிமை ஆளுன்னு பயப்படாத, உனக்கு சப்போர்ட் இல்லைன்னு கலங்காத, யாருமே எனக்கு உதவி செய்யலன்னு நினைக்காத. நான் உன் கூட இருக்கிறேன். ஏன்னா நான் தான் உன்னை உண்டாக்கினவன், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டவன். தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே உன்னை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? ஹல்லேலூயா. சொல்லலாம் அந்த காலை வேளையில், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்து வந்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார் என்று சொல்லி ஆராதிக்கலாம். அதனால நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்கலாம். அந்த நாள்ல ஸ்தோத்திரம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கு முன்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லலாமா? என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை, அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை, பேர் சொல்லி அழைத்த தேவன், என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் என்னை மகிமை பாடுத்திடுவார், என்னை மகிமை பாடுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை, பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே. எல்லாரும் சொல்லலாமா? என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை, வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை, வியாதிகள் வருவதில்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை, வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை
ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். சொல்லலாமா? தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாதே. கரங்களை தட்டி சொல்லாம் ஆண்டவருக்கு. ஆம் ஆண்டவரே, வியாதிகள் என்னை தொடர்வதில்லை, வாதைகள் என்னை தொடர்வதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை, சாத்தான் என்னை தொட முடிவதில்லை. ஏனென்று சொன்னால் என் கர்த்தர் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து என்னை பாதுகாக்கிறீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஆராதனை ராஜா. உமக்கு ஒருவருக்கே கனம் உண்டாகட்டும் ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க, இந்த காலை வேளையில என் தேவனுடைய பாதுகாப்பை நினைச்சு துதிக்க ஆரம்பிங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் எவ்வளவு அழகாக பாதுகாக்கிறார், பிள்ளைகளை எவ்வளவு அழகாக பாதுகாக்கிறார். குழந்தைகள் முதற்கொண்டு வாலிபர்கள் வரை, பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் எவ்வளவு அழகாக பாதுகாக்கிறார். விபத்துகள் இல்லாமல், நாச மோசங்கள் இல்லாமல், பிள்ளி சூனியங்கள், தந்திரங்கள், உலக பிரகாரமான இச்சை, பாவங்கள் எதுவும் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே அணுகாதபடி, நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடாதபடி, ஹல்லேலூயா, கர்த்தர் எவ்வளவு அழகாக நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறார். வேதவசனத்தில் வாசிக்கிறோம், மரண தூதன் அன்றைக்கு எகிப்து தேசத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தாருடைய வீட்டில் ஒரு மரணம் கூட ஏற்படலை. அவருடைய வாசல்களில் ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அடித்து வைத்திருந்தார்கள், வர்ணம் பூசி வைத்திருந்தார்கள். அதை பார்த்து மரண தூதன் கடந்து போனான். அல்லேலூயா. இந்த அடையாளம் போதும் அவனுக்கு. அப்படிதான் உங்க மேல என் மேலையும் தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தை பூசி வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் நம்ம அருகிலே வரும், ஆனால் நம்மை நெருங்க முடியாது. வீதிகளில் கடந்து போனது போல நம்ம அருகிலே கடந்து இன்னொருவரை போய் ஆக்கிரமிப்பு செய்யும், இன்னொருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணும். ஆனால் நம்ம கிட்ட அவர் நெருங்க முடியாது, நம்ம தொட முடியாது. கடந்து போயிடும், நம்மை விட்டு கடந்து போயிடும். அது பலவீனம், உபத்திரவங்கள், வியாதிகள், விபத்துகள் எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா கர்த்தருடைய ரத்தம் உங்கள் மேலும் என் மேலும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமா? வெளியே எப்படிப்பட்ட ஒரு அற்புதம், ஆனா உள்ள மனது உடைஞ்சு போயிருக்கிறோம், மனது பலவீனம் அடைஞ்சிருக்கிறோம். பிறர் பேசும் புண்படுத்துகிற வார்த்தைகள், தூக்கி எறிந்து பேசுகிற வார்த்தைகள், அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் என்று பலவீனப்பட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். தாயே பேசினாலும் சரி, உலக பிரகாரமான தகப்பனே பேசினாலும் சரி, தாயின் அன்பில்லை, தகப்பனின் அன்பில்லை, யாருடைய அன்பு எனக்கு இல்லை என்று ஏங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்திற்கு வந்துதான் அந்த ஆறுதலையும் தேறுதலையும் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க உணரலையா? கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட நான் உணர்ந்திருக்கிறேன்ப்பா, நான் உணர்ந்திருக்கிறேன். உலக மனுஷனுக்குன்னு ஒரு எல்லை உண்டு. அது தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர் யாரா இருந்தாலும் சரி, there is a limit. எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லைக்கு மேல அவங்களாம் வரமாட்டாங்க. நீங்க மாத்திரம் தான் போகணும், நீங்க மாத்திரம் தான் சந்திக்கணும், நீங்க மாத்திரம் தான் போராடணும், நம்ம மாத்திரம் தான் எதிர்த்து நிற்கணும், நம்ம மாத்திரம் தான் அந்த இடத்துல அடிபடணும், நம்ம மாத்திரம் தான் அந்த இடத்துல எல்லாவற்றையும் சந்திக்கணும். அந்த எல்லையிலேயே எல்லாரும் நின்றுவாங்க, தனியாக தான் நம்ம போகணும். அப்போ நமக்கு ஆறுதலும் தேறுதலும் அந்த இயேசு மாத்திரம்தான். கொஞ்சம் திருப்பி பாருங்க, எத்தனை பேர் உங்களை விட்டு தூரம் நின்றுட்டாங்க. ஐயோ, இதுக்கு மேலே என்னால் வர முடியாது, இதுக்கு மேலே என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது, இதுக்கு மேலே உனக்கு ஆதரவான இருக்க முடியாது, இதுக்கு மேலே உனக்கு நான் இதை செய்ய முடியாது, எல்லாம் நின்றுட்டாங்க. ஆனால் கர்த்தர் மரண பரியந்தமும் நம்மோடு கூட வருகிறவர். ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் ஆற்றுவது போல நம்மை ஆற்றுகிறவராக இருக்கிறார். சொல்லுங்க இந்த காலை வேளையில், என் கர்த்தர் என்னை ஆறுதலும் தேறுதலும் படுத்துகிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. மார்போடு அணைப்பாரே, என் மனக்கவலைகள் எல்லாம் தீர்ப்பாரே. சொல்லலாமா? அந்த நாளில் எல்லாரும் கண்ணை மூடி ஆராதிக்கலாமா? ஒரு ஆராதனை செய்யலாம். அதனால ஒரு தாய் தேற்றுவது போல
என் நேசர் தேற்றுவார். உண்மையா ஆராதிங்க. நல்ல தெரிந்த பாடல், குடும்பமா சேர்ந்து ஆராதிங்க. இந்த நாள்ல எனக்காக மரித்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், என்னை கரம் பிடித்து நடத்துகிறேன் சொல்லலாமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. சொல்லலாமா? மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. சொல்லுங்க. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுங்க உண்மையா? ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
எஸ் லார்ட். எஸ், எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் கர்த்தருடைய ஆறுதலும் என் நேசருடைய தேறுதலும் தான் என் வாழ்க்கை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. 2025 4வது மாதம் ஏப்ரல் மாதத்திற்குள்ளே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் தேவனுடைய ஆறுதலும் தேறுதலும் தான். அவருடைய தோள் தான் காரணம், அவருடைய கரம் தான் காரணம், அவருடைய இரக்கம் தான் காரணம். இல்லைனா எங்கேயோ என்னுடைய வாழ்க்கை நின்று போயிருக்கும், எங்கேயோ என் வாழ்க்கை முடிந்திருக்கும், எங்கேயோ வாழ்க்கை காணாமல் போயிருக்கும். இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் நான் முழங்கால் படிட்டு இருக்கேன். இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு நிந்தனைகள், இவ்வளவு உபத்திரவங்கள் எல்லாவற்றில் இருந்தும் நான் நிற்கிறேன். இந்த நாட்களை கடந்து வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது உலகம் கொடுக்கிற பலன் அல்ல, இது உலகம் கொடுக்கிற தைரியம் அல்ல, என்னை சுற்றி உள்ளவர்கள் உந்துகிற காரியம் அல்ல, இல்லை என்னுடைய தனி திறமை அப்படிலாம் இல்லை ராஜா. நீங்க மாத்திரம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நீங்க 3 பேரும் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையில் நீங்க செயல்படுகிறனால தான் இன்னைக்கு நான் நிற்கிறேன். ஆண்டவரே, நான் நிற்கிறேன், அப்படியே சமூகத்தில் நிற்கிறேன். நாட்களையும் மாதங்களையும் கடந்து வந்து உமக்கு நன்றி சொல்றேன்ப்பா. கரம் பிடித்து நடத்துகிறீர், கண்மலையின் மேல் நிறுத்துகிறீர், தாழ்வில் என்னை விழ செய்யல. நன்றி ராஜா. ஆராதிக்க தேவன் கொடுத்த ஒரு நல்ல தருணத்திற்காக நன்றி. மீதமுள்ள பகுதிகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த செய்திக்கு வேலைக்கு நேராக உங்களை வரவேற்பது நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3:25 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் இப்படி வார்த்தை எங்களோடு பேசட்டும், வசனம் எங்களோடு இடைபெடட்டும். ஆவியானவர் நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு அழகான வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இது தெரியாத ஒரு வார்த்தை கிடையாது, ஏதோ புதிதாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் கர்த்தர் நல்லவர் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் தான் எவ்வளவு நல்லவராக இருக்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் என்று சொல்லி காண்பிக்கிற ஒரு தருணமாக இந்த நாளில் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். சகோதர சகோதரியே, ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலும் தேறுதலும் தருகிற ஒரு வார்த்தை. அதுதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்னன்னு சொன்னால், என் கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம். அவருடைய கோபம் உண்டு, அவர் நீதி உண்டு, அவர் சரியான ஒரு நியாயாதிபதி, அவருடைய கோபாக்கினை உண்டு. இதெல்லாம் இருந்தாலும் இது எல்லாவற்றை காட்டிலும் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதிகம் ருசி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், அதிகம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம், என் கர்த்தர் நல்லவர். அந்த நன்மைகள் தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் நல்லவராக இருக்கிறனால அவர் கொடுக்கிற நன்மைகள் தான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை இந்த உலகத்தில் வேறு யாருக்காவது சொல்ல முடியுமா? அவங்க நல்லவங்க, இவங்க நல்லவங்க, நான் வேலை செய்கிற இடத்துல இவங்க நல்லவங்க, நான் படிக்கிற இடத்துல இவங்க நல்லவங்க, என் குடும்பத்தில் இவங்க நல்லவங்க சொல்ல முடியுமா? சூழ்நிலைகள் சில நேரத்தில் மனிதர்களுடைய குணநலன்களை மாற்றிவிடும். அவங்க எப்போ நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எவ்வளவு நல்லவங்களா நம்ம இருக்கிறோமோ, இல்லை நம்ம எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கோமோ, நம்ம அவங்கள எவ்வளோ நேரம் கோபப்படுத்தாமல் இருக்கிறோமோ அது வரைக்கும் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஆனால் நம்ம கோபப்படுத்திட்டோம்னா, அவங்க உக்கிரம் கொண்டு எழுந்தாங்கன்னா நமக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, எழும்பி எந்த காரியத்தையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பாங்க இந்த உலகத்தில். ஃபஸ்ட்டு அப்படி இல்லைனாலும் நமக்கு நன்மைகள் அதிகம் நடக்குதுன்னா அதை தாங்கி கொள்ள முடியாமல் அந்த நல்லவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்து இறங்கி வந்து ஏதாவது ஒரு தீமை செஞ்சிடணும்னு செய்கிறது உண்டு, துரோகம் செய்கிறவர்கள் உண்டு. ஸோ யாருக்கும் இந்த நல்லவர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை கொடுக்க முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் அவங்களுடைய குணநலங்களை மாற்றிவிடும். நல்லா கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. அவர் எல்லா நேரத்திலும் நல்லவராக இருக்கிறார்.
நம்மை ஆசீர்வதிக்கும் போதும் அவர் நல்லவர், நமக்கு அற்புதம் செய்யும் போதும் அவருக்கு நல்லவர், நமக்கு அதிசயம் செய்யும் போதும் நல்லவர். அதே நேரத்தில் சிக்ஷையால நம்ம சரிபடுத்தும் பொழுது, நம்மை ஒழுக்கப்படுத்தும் போதும் அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நான் தவறு பண்ணும் போதெல்லாம் என்னை ஒழுங்காக்கி, என்னை சீர்படுத்தி, என்னை சிறப்படுத்தி, எனக்கு நன்மைகளை கொடுத்து என்னை நல்வழிப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அதுவும் என் மேல அவர் நல்லவராக இருக்கிறனால தான். அவர் குணத்தை மாத்திரவா இருந்தா எப்படியோ நீ போ அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாம். இல்லை, நான் திரும்ப அவருடைய சித்தத்தின் பாதையில வரணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தால தான். இந்த புலம்பலினுடைய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த 3ஆம் அதிகாரம் முக்கியமாக எரேமியா எழுதிய ஒரு புத்தகம், இது அதிகாரம். இது எரேமியாவினுடைய வார்த்தை. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் தேவனுக்கு எதிராக இருந்தது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியல, தேவனை ஒழுங்கா தேடல. தேவாலயங்கள் விக்கிரக ஆராதனை கூடங்களாக மாறுச்சு, சுய பெருமை பேசுகிற இடமாக மாறுச்சு. அதனாலதான் பேசினார், தேவன் இங்கு இல்லை, ஆலயம் மட்டும்தான் இருக்கு, கட்டடம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பேசினார். இந்த தேசத்துக்கு வரப்போகிற பிரச்சனைகளை குறித்து எச்சரித்தார். யாரும் கேட்கல. வேறு தேசத்தினுடைய ராஜா வந்து அந்த தேசத்தை முழுவதுமாக தனக்குண்டானதாக மாற்றிக்கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல எரேமியாவும் அவரோடு கூட இருக்கக்கூடிய தேவனை உண்மையும் உத்தவமாய் தேடுகிற பிள்ளைகள் கொஞ்சம் பேர் ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. அப்படி கூடி இருக்கிற நேரத்துல எரேமியா அவர்களோடு பகிர்ந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை தான் இந்த வார்த்தை. இஸ்ரவேல் தேசமே வேறு ஒரு நிலைமையில் இருக்கிறது, ஆனால் தேவனை தேடுகிற ஒரு சிறிய கூட்டம் தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டு பலனடைந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த இஸ்ரவேல் தேசம் உணரல, ஆனால் இந்த சின்ன கூட்டம் உணர்ந்தது. அவங்களோடு கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 3 காரியம் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இடைபெட இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நல்லவர். நல்லா கவனித்து பாருங்க. இஸ்ரவேல் தேசம் ஒரு அழிவுக்குள்ளாக இருக்கிறது. எல்லாமே அழிந்து கொண்டிருக்கிறது. கட்டடங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, தெருக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே தேவனுடைய கோபாக்கினின் விளைவாக எல்லாமே இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எல்லா ஜனங்களும் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். விரக்தியில எத்தனையோ பேர் எத்தனையோ வார்த்தை சொல்லி இருக்கலாம். உண்மையா கடவுள் உண்டா? யெகோவா தெய்வம் உண்டா? எகிப்திலிருந்து நம்மை மீட்ட தெய்வம் உண்டா? அவருக்கு கண் இல்லையா? அவருக்கு காது இல்லையா? நம்ம படுகிற அவஸ்தைகளை அவர் பார்க்கவில்லையா? இப்படி நம்முடைய பிள்ளைகள் சாவதற்கு, நம்முடைய குடும்பங்கள் அழிவதற்கு, நம்முடைய நிலங்கள் பாழாய் போவதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு எல்லோரும் கூக்குரலிட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த சிறிய கூட்டம் மாத்திரம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனை தேடாதவர்கள், தேவன் பக்கமா இராதவர்கள் தேவன் நல்லவர் என்பதை உணர முடியல. அவர்கள் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சிறிய கூட்டம் மாத்திரம் அந்த ஆண்டவரை சார்ந்து, அந்த ஆண்டவரை தேடி, அந்த ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறது. அது உணர ஆரம்பிக்குது, கர்த்தர் நல்லவர். ஏன் அப்படின்னு சொன்னா, சுற்றியும் எவ்வளவோ அழிவுகள் இருந்தாலும் இவர்கள் மேல ஒரு கரம் படல. இவர்கள் அப்படியே பாதுகாக்கப்படுகிறார்கள். இவர்கள் மேல எந்த ஒரு அழிவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இவங்க உணர்றாங்க அந்த இடத்துல, கர்த்தர் நல்லவர். யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரு பிரச்சனை சூழ்ந்துட்டு இருக்கும் போது, எல்லாரும் ஒரு பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்கும் பொழுது, எல்லாரும் ஒரு பிரச்சனையினால விழுந்து கதறிக்கொண்டு இருக்கும் பொழுது, அங்க நீங்களும் நாடும் மட்டும் அந்த பிரச்சனையே நம்ம இடத்துல நெருங்காம, அந்த போராட்டங்களே நம்ம இடத்துல நெருங்காம இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த நேரத்துல? என் ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றினார், என் கர்த்தர் தான் என்னை காப்பாற்றினார், அவர் ரொம்ப நல்லவர். இந்த நல்லவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன தெரியுமா? எபிரேய பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கும் பொழுது த குட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இனிமை, அழகு, அது மாத்திரமல்ல நலம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். நல்லவர்னா என்ன என்ன எப்படி அவர் விவரிக்கிறது? என் நலத்தை விரும்புகிறதுனால அவர் நல்லவர், என் அழகை விரும்புகிறதுனால அவர் நல்லவர், என் வாழ்க்கையினுடைய இனிமையை அவர் விரும்புகிறதுனால அவர் நல்லவர். அவருடைய குணம் அதுதான். நல்லவர் அப்படின்னு சொல்றது அதுதான் அர்த்தம்.
என்கிட்ட இருக்கக்கூடிய காரியங்கள் சுமூகமாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்து வந்து என்னை ஆறுதலும் தேறுதலுக்குள்ளாக கொண்டு போய் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு என்னை வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய குணம், அதுதான் அவருடைய நன்மை. அவர்தான், அதனாலதான் அவருக்கு நல்லவர் அப்படிங்கிற ஒரு பேர் அங்க கொடுக்கிறார் எரேமியா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். என் கர்த்தர் நல்லவர். 2025 3 மாதங்கள் அவர் நல்லவராக இருக்கிறார். என் நலத்தை விரும்பினார், என் சுகத்தை விரும்பினார், என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்பினார், என் குடும்ப சந்தோஷத்தை விரும்பினார், என் குடும்பத்தினுடைய மனமகிழ்ச்சியை விரும்பினார். அதனால் என் இயேசு நல்லவர். He is a good. எந்த இடத்திலும் அவர் எனக்கு தீமை உள்ளவராக இல்லை. எந்த இடத்திலும் என்னை தூக்கி எறிகிறவராக அவர் இல்லை. அவர் நல்லவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். இந்த கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை ஏதோ ஒரு ஒரு கோட்பாடு மாதிரி நம்ம அதை படிச்சுட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த நல்லவர் அப்படிங்கிறத ஒரு கோட்பாடு மாதிரி தான் நம்ம படிச்சுட்டு போறோம். அவர் நல்லவர் அப்படின்னு முடிச்சுட்டு போறோம். அதனுடைய அர்த்தம் புரியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நீங்களும் நானும் வாயை திறந்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கணும் தெரியுமா? அதுல ஒரு உண்மை இருக்கணும். என்ன உண்மை தெரியுமா? அவர் நல்லவர் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கணும். உணர்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்ற பிள்ளைகளா இருக்கணும். அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளா இருக்கணும். அவரிடத்துல அன்பை பெற்ற பிள்ளைகளாக இருக்கணும். அவர் நற்குணத்திலே அந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலித்து இருக்கணும். வாயில சொல்லிட்டு போறதில்லை, ஒரு கான்செப்டா பேசிட்டு போறது இல்லை. அப்படி பேசிட்டு அதை டிஸ்டன்ஸ்லயே வச்சுக்கிறோம், தூரத்திலேயே வச்சுக்கிறோம். எல்லாரும் நல்லவர் நல்லவர் வாயில மாத்திரம் தான் பேசுறோமோ, அன்றாட தினந்தோறும் வாழ்க்கையில அவர் நல்லவர் நல்லவர் அப்படிங்கறத எங்க உணர்ந்திருக்கிறோம்? எங்க அந்த நல்லவருக்கு உண்டான குணங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றிருக்கிறோம்? திங்க் பண்ணி பாருங்க. அந்த காலை வேளையில 3 மாதங்கள் அப்படி நீங்க பெற்றிருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்ல முடியுமா உங்களால என் கர்த்தர் நல்லவர்? சொல்ல முடியுமா? சில பேரால சொல்ல முடியாம இருக்கலாம், சில பேர் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் அடுத்த ஒரு 2 காரியத்தை கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது கடவுளை சார்ந்திருத்தல். 25ஆம் வசனம் சொல்றாரு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும். இதுக்குண்டான அர்த்தம் என்ன தெரியுமா? சார்ந்திருக்கிறவர்கள். நம்ம எல்லாருக்கும் காத்திருக்க மாட்டோம். ஒரு திருமண காரியமாகட்டும், ஒரு வேலை ஸ்தலமாகட்டும், எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் எதுவுமே காத்திருக்காது. ஒரு பேருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய டைமிங்ல வந்து அது போயிடும், யாருக்காகவும் அது காத்திருக்காது. ஒரு ட்ரெயின் வருதுன்னா அது போயிடும், அது யாருக்காகவும் காத்திருக்காது. ஆனா அதே பேருந்தும் அந்த ட்ரெயினும் ஒரு சில பேரை சார்ந்து இருக்கும். அது யார் என்று சொன்னா அந்த வாகனத்தை ஓட்டுகிறவர்களாக இருக்கலாம். சில இடங்கள்ல சில தொழில்களில் பார்க்குறோம், ஒருத்தர் இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருப்பார். அவர் வந்தால் தான் வேலை தொடங்கணும். 1000 பேர் வந்தாலும் சரி, அந்த பர்சன் வந்தால் தான், அந்த மனிதர் வந்து அவர் தொடங்கினா தான் அந்த 1000 பேருக்கும் வேலை. ஏன்னா அந்த தொழில் அவரை சார்ந்து இருக்கிறது. அதுதான் இங்கே உண்டான ஒரு அர்த்தம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நல்லவராக இருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி சொன்ன பாத்தீங்களா, அந்த தொழில் அவரை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த தொழிலினுடைய ஸ்ட்ரென்த் பலன் அவர்தான். அதே போல கர்த்தரை சார்ந்து இருக்கிறவன் நான் அப்படின்னு சொன்னா, இல்ல 25ஆம் வசனம் சொல்ல காத்திருக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு மேலானவர் அப்படிங்கிறது உலகத்துல வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. தேவ சமூகத்துல ஜெபிப்பது, வேத வசனம் வாசிப்பது, தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிலும், என்னை காட்டிலும், என் குடும்பத்தை காட்டிலும், என்னுடைய படிப்பை காட்டிலும், என் பணத்தை காட்டிலும் என் தேவனுடைய பலன் மேலானது. என் கர்த்தருடைய கரம் மேலானது. I have to wait. நான் அவருக்காக காத்திருக்கணும். அவ்வளவு பலசாலி நான் கிடையாது, அவ்வளவு திறமை உள்ளவன் நான் கிடையாது. ஏன் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம்? ஏன் வேத வசனத்தை வாசிங்க வாசிங்கன்னு சொல்றோம்? ஏன் தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது என்ன அடையாளம்? அது எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எனக்கு மேலானவர், அவர் சொன்னாதான் நான் செய்யணும். அப்படிப்பட்ட புரிதலோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் தான் கர்த்தருக்கு காத்திருப்பாங்க. நம்ம எப்படி கர்த்தரை புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, நான் என்ன ஆர்டர் போடுறனோ அது கர்த்தர் செய்யணும், நான் என்ன கேட்கிறனோ அது கர்த்தர் செய்யணும், நான் எப்ப கேட்டனோ உடனே கர்த்தர் செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் நம்ம பல பேர் வளர்ந்ததுனால தான் அவருடைய அன்பை உணர்றதில்லை. அவர் நல்லவருங்கிற அவருடைய குணத்தை நம்ம உணர்றதில்லை. நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட மாட்டாரு.
உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் சில பிளான்ஸை வச்சிருக்கிறார். கேட்கறதுக்கு நம்ம முழு உரிமை உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. எது நமக்கு நன்மையும் அதை தான் கொடுப்பார். உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் சில விஷயங்கள் அது நல்லது தானே ஆண்டவர் கேட்குறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் என்ன, அடுத்த வருஷம் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன, உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மை படைத்த தெய்வத்திற்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். அவருக்கு தெரியும் நம்ம கேட்கறது இன்னைக்கு நமக்கு நன்மை உள்ளதா தெரியலாம், 2 நாட்கள் அது நமக்கு தீமை, அடுத்த வருஷத்துல நமக்கு தீமை, எதிர்காலத்துல அது நமக்கு மிகப்பெரிய உபத்திரவமா மாறும். என் கண்ணுக்கு இன்னைக்கு நன்மையா தெரிகிற பல காரியங்கள் சில நாட்கள்லயே அது என்னை காயப்படுத்துகிற காரியங்களா மாறலாம். அதனாலதான் அவரை சார்ந்து இருக்கணும். எஸ், கேட்க உரிமை உண்டு. நான் கேட்குறேன் ஆண்டவர், அப்பா கொடுங்க. அப்பா கொடுக்கலையா, சந்தோஷம் ஆண்டவரே, நீ நல்லவன். ஏன் நல்லவன்? நான் என் நன்மையை மாத்திரம் தான் பார்க்கணும் தவிர எனக்கு உண்டான தீமையை நான் பார்க்கல. ஆனால் என் கர்த்தர் எனக்கு உண்டான நன்மையும் பார்த்து எனக்கு உண்டான தீமையும் பார்த்து எது எனக்கு உகந்ததோ அதை தான் தருகிறவர். அதனாலதான் அவர் நல்லவர். அதனாலதான் அவரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தத்தில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, எதுவா இருந்தாலும் தேவனிடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எதிர்பார்த்து காத்திருக்கணும். அல்லேலூயா. எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துல நம்ம இன்னொரு இடத்துல இந்த உலகத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், காத்திருக்கிறோம். உலகத்துல அவங்க சொல்லுவாங்களா, இவங்க சொல்லுவாங்களா, இவங்க பேசுவாங்களா, இவங்க தருவாங்களா, தூக்கி எறிங்க அப்படிப்பட்ட எண்ணங்களை. தேவ சமூகத்துல காத்திருந்து அவர்கிட்ட ஈகரா காத்திருங்க. அவர் என்ன சொல்றாரு? சங்கீதக்காரன் அதான் சொல்றான், ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்தான், இரவும் பகலும் அவரை நான் தேடுவேன், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தேடுவேன், பகலாய் நான் தியானிக்கிறேன் உடைய வார்த்தையை. ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சங்கீதக்காரன் சொல்றாரு? ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு? அவருக்கு தெரியும், நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறவன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். அவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காரியம், அவரிடத்திலிருந்து வருகிற காரியம் தான் எனக்கு நன்மை, அதுதான் எனக்கு நல்லது, அதுதான் எனக்கு ஆசீர்வாதம், அதுதான் எனக்கு அற்புதம், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுற வார்த்தை தான், கர்த்தர் நல்லவர். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அவரிடத்துல காத்திருக்கணும், அவரிடத்துல எதிர்பார்த்து இருக்கணும், அவரிடத்துல ஈகரான தாகத்தோடு காத்திருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, அவர் என்கிட்ட என்ன பேச விரும்புறாரு, இந்த காரியத்தை குறித்து அவர் என்ன வெளிப்படுத்துகிறாரு, காத்திருங்க இந்த மாதத்துல. அப்படி காத்திருக்கும் போதுதான் இந்த மாதத்துல கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை இதுவரை நீங்க டேஸ்ட் பண்ணல, இதுவரை நீங்க ருசி பார்க்கலைனா, இந்த மாதத்துல கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க, எதிர்பார்த்திருங்க. தேவனுடைய உலகத்தை எதிர்பார்க்காதீங்க, உங்க சுயத்தை எதிர்பார்க்காதீங்க, சுய பலனை எதிர்பார்க்காதீங்க, சுற்றி இருக்க ஆட்களை எதிர்பார்க்காதீங்க. அவரிடத்துல காத்திருங்க. இந்த காத்திருப்புல அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? டைமிங், நேரம். இந்த காத்திருப்பு என்பது நம்மளுடைய நேரம், நம்மளுடைய இடம், நம்மளுடைய சித்தம் அப்படி வரவே கூடாது. என்னைக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னா அது அவருடைய நேரத்துல, அவருடைய காலத்துல, அவருடைய திட்டத்தின் பிரகாரம், அவருடைய சித்தத்தின் பிரகாரம் என்ன ஆண்டவர் தருகிறாரோ, என்ன ஆண்டவர் அனுமதிக்கிறாரோ அதை எடுத்துட்டு பயணம் பண்ணணும். டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நேரத்துல கர்த்தர் கொடுக்கும் போதுதான் அது அவருடைய ஞானம் வெளிப்படும். ஞானம் அப்படின்னு சொன்னா முக்காலத்தையும் உணர்ந்தது, அதுதான் ஞானம். தேவ ஞானத்திற்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் அந்த ஞானம் கிடையாது. சில பேர் நம்ம கால்குலேஷன் போடுறது உண்டு, இப்படி செஞ்சா இப்படி சாதிச்சிடலாம், இப்படி செஞ்சா அப்படி பண்ணிடலாம். படிப்பு திறமையை வைத்து, இல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேற ஏதாவது திறமை, உலகபூர்வமான அறிவின் திறமையை வைத்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இப்படி போயிடலாம், இந்த இடத்துல வியாபாரம் தொடங்கினா ஜெயிச்சிடலாம், நம்ம திறமை இந்த அளவுக்கு இருக்கு, இந்த தொழில சாதிச்சிடலாம். பல பேர் அப்படி தொடங்கி விழுந்து போறாங்க. மனுஷ ஞானம் இந்த உலகத்துல நீங்க எவ்வளவுதான் நான் சுதந்திரிச்சு வச்சிருக்கேன், இதை இப்படி கத்து வச்சிருக்கேன், இதுல இந்த அளவுக்கு நான் பலசாலியா இருக்கிறேன், வேஸ்ட். தேவ ஞானம் வேற, அதெல்லாம் வேஸ்ட். கத்துக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லல. உலகபூர்வமான அறிவுகள் சில தேவை, படிப்பு தேவை, நான் இல்லைன்னா சொல்ல. பட் ஆனா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துடணும். அதை எடுத்துட்டு கர்த்தர் இடத்துல அவருடைய ஞானத்துக்கூட போய் போட்டி போடக்கூடாது. சில பேர் அப்படித்தான். சில விஷயங்கள் ஆண்டவர் சொல்லும்போது எப்படி ஆண்டவரே நடக்கும்,
இந்த விஷயத்தை போய் நான் செய்யட்டா, இந்த காரியத்தை போய் நான் செய்யட்டா, நான் இருக்கக்கூடிய திறமை என்ன, என் குடும்பம் யாரு, நான் படித்த படிப்பு என்ன, நீங்க சொல்ற இந்த காரியத்தை நான் போய் செய்யட்டா. அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் கொண்டுட்டு போய் நிற்காதீங்க. அதனாலதான் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க இன்னும் ருசி பார்க்காம இருக்கிறீங்க. தேவன் நேரத்துக்கு என்ன பண்ணும், ஒப்பு கொடுக்கணும். அதுதான் காத்திருப்பு அப்படிங்கிறது. அதுதான் தேவனை சார்ந்திருக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம். சகோதர சகோதரியை, காத்திருப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. இன்னைக்கு இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிற பாதை என்ன அப்படின்னா வேகம், ஃபாஸ்ட். எதுலையுமே காத்திருக்கிறது இல்லை. அது உணவா இருக்கலாம், அது விளைச்சலா இருக்கலாம். நீங்க நல்ல பாருங்க, ஒரு தொழில் தொடங்குறோன்னா உடனே எனக்கு அதுல ப்ராஃபிட் வேணும். ஒரு 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 விவசாயம் பண்றோம்னா எனக்கு உடனே அதுல ப்ராஃபிட் வேணும். அப்படிதானே? காத்திருப்பெல்லாம் என்னால முடியாது. உடனே எனக்கு சடனா வேணும், இப்பவே வேணும், இந்த நிமிஷம் வேணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை அதுதான். உடனே அதை சாதிக்கணும், உடனே அதை சுதந்திரிக்கணும், உடனே அதை வாங்கணும். கட்டணம் வாங்கியாவது நான் அதை வாங்கணும், கட்டணம் வாங்கியாவது அதை நான் செய்யணும். காத்திருக்க முடியல. உலகம் நம்மளை அப்படி ஒரு ட்ராக்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா வேத வசனம் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசுகிற ஒரு வார்த்தை அதுதான். உலகம் கூட்டிட்டு போற இந்த வேகம், உடனே உடனேங்கிற காரியத்திலிருந்து விலகி நில்லுங்க. காத்திருங்க எல்லா விஷயத்திலும். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எந்த காரியத்தை சொன்னாலும், வாங்க இப்பயே போலாம், வாங்க இப்பயே வாங்கலாம், வாங்க இப்பயே இதை செய்யலாம், இதை இப்பயே பண்ணுவோம். அப்படி நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளை. நீங்க நல்லவரா என்பதை ருசி பார்க்க நான் இந்த உலகத்தில் இல்லை. என் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசி பார்க்க இருக்கிறேன். அப்ப நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க சொல்ற வரைக்கும் சொல்லுங்க, கேட்கிறேன். கேட்டுட்டு நான் தெய்வ சமூகத்துக்கு போகணும். நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு காத்திருக்கணும். அவருடைய அனுமதி இல்லாமல், அவர் எப்ப எந்த நேரத்தில் அனுமதி கொடுக்கிறாரோ, எப்ப என்ன தொடங்க சொல்றாரோ அப்பதான் நான் தொடங்குவேன். ஏன்னா அப்பதான் அவர் நல்லவர் என்பதை நான் ருசி பார்க்க முடியும். அவருடைய நன்மைகளை என் வாழ்க்கையில பெற முடியும். இதுதான் காத்திருப்பு. மிகச்சிறந்த உதாரணம் விவசாயம். நான் விதையை போட்டுட்டேன், 3 நாள்ல எனக்கு அது கனி கொடுத்துடணும் சொல்ல முடியுமா? இல்ல. விதை என்னதான் இருக்கலாம், நிலம் நான் பட்டா போட்டு வச்சிருக்கலாம், மற்ற காரியங்கள் உரம் என்கிட்ட இருக்கலாம். ஆனா இது எல்லாவற்றை காட்டிலும் நான் எதுக்கு காத்திருக்கணும்? சூரியனுக்கும் மழைக்கும் நான் காத்திருக்கணும். ஐ ஹாவ் டு வெயிட். சரியான நேரத்தில் சூரியனும் சரியான நேரத்தில் மழையும் வந்து அது அந்த செடியை தொட்டாதான் அதில் கனி வரும். என்னுடைய எஃபர்ட் கிடையாது, என்னுடைய சுயபலம் கிடையாது. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் மேசியாவுடைய வருகைக்காக ஒரு வயசான ஒரு அம்மா, அன்னாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா 84 வருஷம் காத்திருந்தாங்க. தேவாலயத்தில் வந்து அந்த குழந்தைய கையில் எடுத்த உடனே சொன்னாங்க, இந்த குழந்தைய காண தான் நான் காத்திருந்தேன். 84 வருடங்கள் காத்திருப்ப பாருங்க. என் வாழ்க்கை முடிஞ்சது, என் வாழ்க்கை சந்தோஷம், என் வாழ்க்கை மகிழ்ச்சி. காத்திருப்பு எத்தனை வருஷம்? 84 வருஷம். பட் ஆனா அதனுடைய ஒர்த் என்ன பாருங்க, அதனுடைய மேன்மை என்ன பாருங்க. இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகருடைய முகத்தை தரிசனம் பண்ணி அந்த அந்த அவரை அப்படியே கையில ஏந்துகிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. 84 வருடம் பெருசா தெரியலாம், ஆனா அந்த 84 வருடத்திற்கு உண்டான காத்திருப்பினுடைய பலன் என்னன்னா, இந்த உலகத்தின் இரட்சகரை கையில் ஏந்துகிற ஒரு பாக்கியம். அந்த சந்தோஷம் இருக்குது. 84 வருஷ காத்திருப்பும் காணாம போயிடும் அன்னாளுக்கு. மாதத்துல கர்த்தர் உங்களோட பேசுற வார்த்தை அதுதான். தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக, அவருடைய வல்லமையை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக, அவருடைய கிருபையை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக, அவருடைய இரக்கத்தை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக, அவருடைய மேன்மையை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக, அவர் நல்லவர் என்பதை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக, அவருடைய நன்மையை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக, அவருடைய சித்தத்தை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக என்னைக்கு நாம் மாறுகிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை நாம் ருசி பார்க்க முடியும். இங்க எரேமியாவும் அவரோடு கூட இருந்தவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனா யாரும் கேட்கல. சுயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேசம் இப்ப அழிவுக்கு நேராக போகும் பொழுது இவர்கள் மாத்திரம் காப்பாற்றப்படுகிறார்கள். இப்ப அவங்க சொல்றாங்க கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கெல்லாம் நான் சொல்லும் போது கேட்கல, சொல்ற டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப டேஸ்ட் பண்ற டைம், இப்ப ருசி பார்க்கிற டைம். இப்ப நாங்க சொல்றோம், நீங்கெல்லாம் அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் எங்களை மாத்திரம் பாதுகாத்து இருக்கிறார். கர்த்தர் நல்லவர்.
நாங்கள் அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள். மூணாவது ஒரு விஷயம், கடைசியான ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தம்மை தேடுகிற ஆத்துமா, தேவனை தேடுகிற இருதயம், தேவனை தேடுகிற ஆத்துமா. த சீக்கிங் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம எபிரேய பாஷையில போடும்போது அது எப்படி புரிந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, தீவிரமாய் பின்தொடருதல். தீவிரமாய் என்ன பண்றது? பின்தொடருதல். அவரோட பேசுறது, அவரோடு உறவாடுகிறது, தீவிரமாய் ஒரு பேஷனோட, ஒரு வெறியோட. அதுக்கு அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். 25 தேடுகிற ஆத்துமா அப்படின்னு சொன்னா தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு இருதயம். முதல்ல தேவனை சார்ந்து இருக்கிறது, இரண்டாவது தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறது. வாஞ்சிக்கிறதுனா ஆசைப்படுறது, டிசையர். சகோதர சகோதரி, அப்படிப்பட்ட இருதயம் தான் தேவன் நல்லவர் என்பதை உணர முடியும். இயேசு நல்லவர் என்பதை உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் நல்லவர் என்பதை உணர முடியும். என்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனை தேடுகிற பிள்ளைகளாக முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு உள்ளத்தோடு தேவனை தேடுகிற, சர்ச் பண்ணுகிற, இந்த வார்த்தையை ரொம்ப நல்ல மைனூட்டா கவனிங்க. சர்ச், தேடுறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னை தொலைச்சிட்டோம்னா தேடுவோம்ல, அது அப்படி சொல்லலாம். இன்னொன்று அப்படின்னு சொன்னா, காணாத ஒரு பொருளை, கிடைக்காத ஒரு பொருளை, எங்கேயுமே கிடைக்காத தங்கத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அப்படி புரிந்துக்கலாம். புதையல், ரகசியம், அந்த புதையலை தேடுறாங்க, எத்தனையோ அடியில கிடைக்குது அப்படின்னு. தேடுதல் அப்படின்னு சொன்னா, இந்த தேடுதல் எப்ப நிறைவேறும் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. எப்பொழுது தேடுதல் நிறைவேறும்னா, தேவைப்பட்ட காரியம் கிடைக்கும் பொழுதுதான் தேடுதல் நிறைவேறும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? நித்திய வாழ்க்கையை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த நித்திய வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவிற்கு. அவரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். தினந்தோறும் தேடணும். தேடுதல் அப்படிங்கிறத வேற எந்த அர்த்தத்துல, வேதாகம அர்த்தத்துல, ஆவிக்குரிய அர்த்தத்துல புரிந்துக்கலாம் அப்படின்னா, ஜெபம், வேதவசனம் வாசிப்பு, ஆராதனை, துதி, அப்படியே நாமத்தை இதெல்லாம் தேடுதல். தேடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை தினந்தோறும் தேடணும். இன்னைக்கு உண்டான காரியம் என்ன, நாளைக்கு உண்டான காரியம் என்ன, என் மகனை குறித்த காரியம் என்ன, என் மகளை குறித்த காரியம் என்ன, என் தொழிலை குறித்த காரியம் என்ன, என் எதிர்காலத்தை குறித்து சொல்லுங்க அப்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்க வாழ்க்கையில வேணும். அதை தேடிக்கிட்டே இருக்கணும். தேவ பிரசன்னம் எதுல இருக்கு? எந்த காரியத்தில் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார்? தேவ காரியம் எது என் வாழ்க்கையில பிரியமுள்ளதாக இருக்குது? தேடணும். We have to search. முழு இருதயத்தோடு தேடணும். ஏனாதானோ என்று கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில போற போக்குல ஜெபம், போற போக்குல வசனம் வாசிக்கிறது, டைம் போர் அடிக்கிற நேரம் வாசிக்கிறது, இல்ல டிராவல் பஸ்ல பண்ணும்போது நான் பைபிள் வாசிக்கிறேன். இன்னொரு வார்த்தை அதுக்கு இருக்கு, டெடிகேட்டட் டைம் கொடுக்கணும். டெடிகேட்னா பிரத்யேக நேரம். வேலைக்குன்னு ஒரு பிரத்யேக நேரம் கொடுக்குறோம், சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பிரத்யேக நேரம் கொடுக்குறோம், தூங்குறதுக்குன்னு ஒரு பிரத்யேக நேரம் கொடுக்குறோம். பிரத்யேக நேரம் அப்படின்னா அந்த நேரம் அதுக்கு தான் சொந்தம் கொடுக்குறோம்ல. அப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று அந்த நேரத்தை கொடுக்குறோமா? அது வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. எனக்கே அது சொந்தம் கிடையாது. என் மாம்ச பலவீனமா இருக்கலாம், என் மாம்ச தேவையா இருக்கலாம், எனக்கு இந்த உலகத்துல சில காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கலாம். முடியுமா? ஒரு நாள் தேவன் உபதேசிச்சுட்டு இருக்கும் போது வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நம்முடைய தாயும் சகோதரர்களும் வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொல்ற ஒரு வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை யாரு கேட்டு பின்பற்றுறாங்களோ அவங்க தான் எனக்கு தாயும் தகப்பனும். அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய வாழ்க்கைய 30 வருஷம் தாய் தகப்பனுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அடுத்த 3 வருஷம் மரணம் நெருங்கும் வரைக்கும், அந்த மரண காலம் வரைக்கும் அதை டெடிகேட் பண்ணிட்டாரு. யாருக்கு? உங்களுக்காக, எனக்காக. அவங்க தான் எனக்கு எல்லாமே. அதுக்காக தான் எங்க அப்பா என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு. என் தாயும் தகப்பனோடு பேசிக்கிட்டு கொஞ்சி குழாவி விளையாட என்ன அனுப்பல. தான் செய்து கொண்டிருந்த அந்த பிரசங்கத்தை உடனே நிறுத்திட்டு போய் எங்க அப்பா, எங்க அம்மா வந்திருக்காங்க, என் சகோதரன் வந்திருக்காங்க, ஓடி போய் உங்களை கட்டி அணைச்சு உங்களை பார்த்து இத்தனை நாள் ஆகுது. இன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது ஒரு ஃபோன் வந்துட்டு தூக்கிட்டு வெளியே போயிடுறோம். யாரோ ஃபோன் பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க. சபை ஆராதனை, நீங்க ஒரு ஆராதனை நேரத்திலேயே ஃபோனை தூக்கிட்டு வெளியே போய் பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டில் ஜெபம் பண்ணும்போது நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க? இத்தனை பேருடைய கண்கள் பார்க்கும்போதே அது உங்களுக்கு பெருசா தெரியல. பிரத்யேக நேரம் கொடுக்கறது இல்லை. இந்த நேரம் ஆண்டவருக்கு கொண்டாது. யார் வேணா வரட்டும், யார் வேணா, அதனால எவ்வளவு பெரிய இழப்பு வேணா ஏற்படட்டும். முடியுமா நம்மளால சொல்ல? யாராலும் முடியுமா? அப்படி சொல்லி பாருங்க. அப்படியே அவர் நல்லவர் என்பது இந்த மாதத்தில் நீங்களும் நானும் ருசி பார்ப்போம். அந்த நேரம் ஆண்டவருக்கு உண்டானது. பிரத்யேக நேரம், டெடிகேட்டட் டைம்.
ஜெபம், வேதவசன வாசிப்பு. அதே போல வாரத்துல 6 நாள் 7வது நாள் தேவனுக்கென்று கொடுத்துடணும். அந்த நாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து டெடிகேஷன் பண்ணிடணும். அந்த நாள்ல வேற எந்த வேலையும் வச்சு கூடாது, பிரத்யேகம் அது தேவனுக்கு உண்டானது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் என்ன உணர முடியும்? தேவன் நல்லவர் என்பதை உணர முடியும். அப்படி யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு அருகில வர முடியும். இல்ல கர்த்தர் அவர்களுக்கு அருகில வருவார். வீடியோ பார்த்து இல்லை ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி பார்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஏஐ மூலியமா இயேசுவை அப்படியே ஜென்ரேட் பண்ணி அப்படி கிட்ட வர மாதிரி, தோல் மேலே கை போடுற மாதிரி, கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அவர் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, பின்னாடி இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க, கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய இமேஜினேஷனாக இருக்கலாம். நான் இருக்கிறார் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் நான் என்ன வேணா பண்ணுவேன், ஆண்டவர் என் பக்கத்தில் இருப்பார், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எரேமியா சொல்கிறாரு, யார் தேடணும்னு சொல்கிறாரு? ஆண்டவர் தேடணும்னு சொல்கிறாரா? இல்லை, தம்மை தேடுகிற ஆத்துமா, அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு நம்ம தான் அவரை தேடணும். நம்ம தேடி போகணும். அவர் நம்மளை தேடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாரு. நம்மளை தேடி வந்து ரத்தம் சிந்திட்டாரு. நமக்கு உண்டான மீட்பை வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ ஏன் டேர்ன் அது? அவருடைய வேலையை அவர் முடிச்சிட்டாரு, அவருடைய பகுதியை அவர் முடிச்சிட்டாரு. இப்போ என் வேலை அது, என்னுடைய பகுதி. நான் அவரை தேடணும், நான் அவருடைய சத்தியத்தை அறியணும், நான் அவருடைய வசனத்தை அறியணும், நான் எல்லாவற்றுக்கும் மேல அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு நோக்கம் என்னன்னா, என் கர்த்தரின் இருதயத்தை நான் புரிந்து கொள்ளணும். என் கர்த்தர் என்னை குறித்து இருதயத்தில் என்ன வச்சிருக்கிறார், என் பிள்ளைகளை குறித்து என்ன இருதயத்தில் தேவன் வைத்திருக்கிறார், என் வாழ்க்கை குறித்து தேவன் என்ன வைத்திருக்கிறார், தேடுங்க. அப்படி யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்கள் தான் கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த மாதத்தில் ருசி பார்க்க முடியும். அது ஒரு மிகப்பெரிய ப்ராமிஸ்னு வச்சுக்கோங்க, வாக்கு தத்துவம், மிகப்பெரிய பரிசு, ரிவார்டு, எப்படி வேணா வச்சுக்கோங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்கு தத்துவம், மிகப்பெரிய ஒரு ரிவார்டு, பரிசு என்னன்னா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய என்னோட பேசுற வார்த்தை அதுதான். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? அந்த நாள்ல ஒருவேளை தன்னை மாதம் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் டேஸ்ட் பண்ணலைங்க ஐயா, நான் ருசி பார்க்கல, சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் வாயில, பட் ஆனால் அது என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லைங்க ஐயா அப்படின்னு யாராவது இருப்பீங்கன்னா, ஜஸ்ட் உங்களை இந்த 2 வார்த்தையின் மூலியமாக, எரேமியா சொல்லி கொடுக்குறாரு இந்த 2 வார்த்தையை, தீர்க்க தரிசனமா, இந்த 2 வார்த்தையின் மூலியமா உங்களை ஜஸ்ட் பரிசோதனை பண்ணுங்க, உங்களை எடை போடுங்க. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னா, நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன்னா, எனக்கு மேலானவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அவருக்குன்னு டெடிகேஷன், அவருக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஒரு அர்ப்பணிப்பு, அது மாத்திரமல்ல பிரத்யேகம், 2ம் இருக்கா? ஒரு நாள்ல 24 மணி நேரத்தை யார் யாருக்கும் நான் கொடுக்குறேன், கர்த்தருக்கு கொடுக்குறேன்னா, என் ஆண்டவருடைய அழைப்புக்கு நான் கொடுக்குறேன்னா, இதெல்லாம் நான் செய்யாமல் எப்படி அவர் நல்லவர் என்பதை நான் வாயில தானே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு கான்செப்டாக தானே இருக்கும், அது ஒரு கொள்கை மாதிரி தானே இருக்கும். இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னா ஆமேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கும். இல்லை சில நேரங்களில் ஒரு மன அழுத்தத்தின் அதெல்லாம் அந்த வசனத்தை சொல்றோம், அவ்வளோதான். அது கண்ணால் பார்க்கறது தான் பழம்னு சொல்லிட்டு இருக்கிறதுல, அதை ருசி பார்க்கும் போது தான் அந்த பழத்தினுடைய டேஸ்ட் என்னன்னு புரிந்து கொள்ள முடியும், சுவை என்னன்னு. அதே போல தான் கர்த்தர் நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை, என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர் எப்படி நல்லவர், இதெல்லாம் எனக்கு செஞ்சார், இதெல்லாம் என்னை நடத்தினார், இதெல்லாம் எனக்கு நன்மையாக மாற்றி கொடுத்தார், எந்தெந்த தீமைகளை நன்மையாக மாற்றினார், எந்தெந்த நல்ல காரியங்களை என் வாழ்க்கையில் அனுமதித்தார், அவருடைய சித்தங்கள் இதெல்லாம் நல்லபடியாக நடந்தது. ஆமால்ல. ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதை காட்ட விரும்புகிறார். அவருடைய நற்குணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறார். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் உணரணும்னு அந்த மாதத்தில் உங்களோட பேசுகிறார். ஒப்பு கொடுங்க இந்த நாளில். அப்பா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, பரலோக தேவனை ஒப்பு கொடுக்கிறோம், பரிசுத்த தேவனை ஒப்பு கொடுக்கிறோம், பரம தந்தையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அருமையான ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ருசி பார்க்க போகிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை இந்த மாதத்தில் வைக்க போகிற கிருபைக்காக நன்றி. மாதத்தை ஆசீர்வதி. நம்முடைய கிருபை இந்த மாதத்தில் அளவில்லாமல் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, போக்கிலும் வரவிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உலகப்பூர்வமான வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆவிக்குரிய சந்தோஷம், சமாதானம், நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொருடைய இருதயத்திலும் முழுமையாக நிரம்பி இருக்கட்டும். கர்த்தனை இப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. சபையின் பிள்ளைகளின் தேவன் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.